திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 431. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 48. திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகம் பாடியருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு ஏசரவு திருப்பதிகம் பாடியருளுகின்றார். இறைவன் தனக்காக நரிகளையெல்லாம் பரிகளாக்கி தானும் ஓர் குதிரையிலே ஏறி வந்து அருளிய இறைவனாரின் எளிவந்த தன்மையை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நினைந்து நினைந்து இத்திருப்பதிகத்தை அருளிச் செய்தார்கள். திரு ஏசரவு திருப்பதிகத்தின் கருத்து சுட்டறிவு ஒழித்தல். திரு ஏசரவு திருப்பதிகத்திற்குரிய அகஸ்தியர் சூத்திரம் பாசமது அரு திரு ஏசரவு பத்தெட்டனை நீங்கா சுட்டறி ஒழிதல் என்பது ஆகும். திரு ஏசரவு என்பது திரு என்ற அடைமொழியோடு ஏசரவு என்ற சொல் சேர்ந்து ஆகின்றது. ஏசரவு என்பது அன்பு, விருப்பம். அது இங்கே உயிர் அன்பினால் இறைவனது பேரருளை நினைத்து இறங்குதலை குறிக்கின்றது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் பொருட்டு இறைவன் செய்த பேரருளை நினைந்து நினைந்து இறங்குதலை 10 திருப்பாடல்களிலே அருளுகின்றார். அத்தகைய 10 திருப்பாடல்களினால் ஆன பதிகம் திரு ஏசரவு திருப்பதிகம். எனவே இதன் கருத்து சுட்டறிவு ஒழித்தல். சுட்டறிவு ஒழித்தல் என்ற 2 சொற்கள் சேர்ந்து சுட்டறி ஒழித்தல் என்று ஆகியது. சுட்டறிவு என்பது சுட்டி அறியும் அறிவு. அதாவது ஒருவன் பிற உயிர் பொருள்களையும் உலகப் பொருள்களையும் அவற்றுக்கு வேறாக நின்று மனம் முதலான கருவிகளால் ஒன்று ஒன்றாக அறிதல், அது சுட்டறிவு. இது ஏகதேச அறிவு என்று கூறப்படும். ஏகதேச பொருட்களை ஏகதேசமாக அறிகின்ற அறிவு ஏகதேச அறிவு. இத்தகைய அறிவை ஒழித்தல், அது நீக்குதல். எனவே சுட்டறிவு ஒழித்தல் என்பது கருவிகளால் அறியும் அறிவை நீக்குதல். அதாவது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு இறைவன் இந்த உலக வாழ்வை வெறுக்கும்படி செய்து பேரின்பம் அளித்ததன் காரணமாக அந்த பாசக்கருவி அறிவை நீக்குதல் என்பது பொருள். இத்திருப்பதிகத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தமது தகுதி இன்மையையும் இறைவன் தம்மை ஆண்டு கொண்ட பெரும் கருணை திறனையும் வியந்து அத்தகைய பெரும் கருணையாளனை பிரிந்ததற்கு வருத்தமும் மீளவும் சேர வேண்டுமே என்ற பெரும் தாகமும் அதன் காரணமாக வாட்டமும் ஆர்வமும் கலந்த உணர்ச்சியில் பாடிய திருப்பாடல்கள். நரிகளை நீ குதிரைகளாக ஆக்கியது போன்று கல் மனமுள்ள என்னை இழுத்து இழுத்து கரும்பு போன்ற நீ கருப்பஞ்சாறு போன்ற பேரின்பம் கொடுத்தனை என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். ஆதரவற்ற தமக்கு பேராதரவாக இறைவன் பாதமலர் காட்டிய கருணை பண்பினை பெரிதும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாராட்டி பேசுகின்றார். தமக்கு இறைவன் அருள் ஆதரவு அளித்தது நாய்க்கு தங்க சிம்மாசனம் அளித்தது போன்றது என்றெல்லாம் இறைவன் செய்த நன்றியை பாராட்டி அதோடு நிறைவு திருப்பாடலிலே திருவைந்தெழுத்து என்கின்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் ஓதப்பெற்றது தமது நிலை கண்டு இறைவன் இறங்கி வந்த கருணையால் என்றும் சிவபெருமான் தித்திக்கும் தேனும் அமுதமுமாய் தமது உள்ளம் புகுந்து அருள் புரிந்தான் என்றும் கூறி சிவாய நம என்று ஓதப்பெறுவதே தவப்பயன் என்று அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு ஏசரவு திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திரு ஏசரவு சுட்டறிவு ஒழித்தல், தன் பணி நீத்தல், நரி பரியாக்கிய திறத்தை என்பாலும் நிகழ்வித்து நின் தாளின் கீழ் வைத்தனை வலிய வந்து ஆண்டு அருளினமை எண்ணி மனம் நெகிழ்தல். திருப்பெரும் துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தருசுவை எனக்கு காட்டினை உன் களல் இணைகள்
ஒருங்குதிரை உலவு செடை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரை ஆக்கிய ஆறு அன்றே உன் பேரருளே. பண்ணார்ந்த மொழி மங்கை வங்கா நின் ஆள் ஆனார்க்கு உண்ணார்ந்த ஆரமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பு அறுத்திட்டு ஆழ்வாய் நீ வா என்ன கண்ணார உய்ந்த ஆறு நீ வா என்ன கண்ணார உய்ந்த ஆறு அன்றே உன் கழல் கண்டே. ஆதம் இலியான் பிறப்பு இறப்பு என்னும் அருணரகில் ஆர் தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு என்று ஓதம் மலி நஞ்சு உண்ட உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டிய ஆறு அன்றே அடியேற்கு உன் பாதமலர் காட்டிய ஆறு அன்றே எம் பரம்பரனே. பச்சைத்தாள் அரபு ஆட்டி படர்ச்சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என் சித்தத்து ஆறு உய்ந்தவாறு அன்றே உன் திறம் நினைந்தே. கற்று அறியேன் கலை ஞானம் கசிந்து உருகேன் ஆயிடினோம் மற்று அறியேன் பிற தெய்வம் வாக்கு இயலால் வார்கழல் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொன் தவிசு நாய்க்கு இடும் ஆறு அன்றே நின் பொன் அருளே. பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின் அருளால் உஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்ட ஆறு அன்றே அம்பலத்து அமுதே. என் பாலை பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறிய ஒண்ணாம் தென்பாலை திருப்பெரும் துறை உரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கிய ஆறு அன்றே எம்பெருமானே அன்பால் நீ அகம் நெகவே புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாலே நோக்கிய ஆறு அன்றே எம் பெருமானே. மூத்தானே மூவாத முதலானே முடிவு இல்லா ஒத்தானே பொருளானே உண்மையுமாயின்மையுமாய் பூத்தானே புகுந்து இங்கு புரள்வேனை கருணையினால் பேர்த்தே நீ ஆண்டவாறு அன்றே எம்பெருமானே. மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள் உருக தெருவுதொறும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரம் கருணை தடம் கடலில் படிவு ஆமாறு அருள் எனக்கு இங்கு இடை மருதே இடம் கொண்ட அம்மானே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயில் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்
தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. ஏ திருச்சிற்றம்பலம். திரு ஏசரவு திருப்பதிகத்தின் பாடல்களின் அர்த்தங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.